வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சுவாதி சுவாதி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க? என்ன பேரை சொல்லி கூப்பிடுறத விட எங்க ரிமோட்ட ஒரு இடத்துல சொன்னா வைக்கவே மாட்டேங்கிற. நீ டிவி கிட்ட வச்சிரு நான் சொல்றேன். சோஃபால போடுற, அங்க போடுற, பாத்ரூம்ல இருந்து நான் எடுத்து வரேன். நான் ரிமோட்டை வந்து நான் வச்ச இடத்துல நீங்க வச்ச இடத்துல இல்ல, அது நான் எங்க மாத்தி வச்சிட்டேன். டிவி பக்கத்துல வைக்க வேண்டியது. சொல் பேச்சு கேட்கலாம். என்ன எவ்வளவு நாளா உனக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. 2022 மார்ச் மாசம் 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி இருக்கு. பேரு அன்னைக்கு சாயந்தரம் சுப தினம் 6 கும்ப ராசிக்கு ஏதுவான நேரத்துல கல்யாண தேதி சொல்ற மாதிரி கல்யாணம் கிடையாது. என்னவோ பண்ணிருக்காயா. வாசல்ல கழட்டி போடாம வீட்டுக்குள்ள வந்து கழட்டி போட்டுருந்தீங்க. சாமி அதை எடுத்து கடிச்சு பிச்சு எரிஞ்சிருச்சு. இது யார் தப்பு சொல்லுங்க? தப்பு. அந்த டவலை பாருங்க. டவல் என்ன பெட்ல பெட்ல போடுறீங்க. அது என்னது? பாத்ரூம்குள்ள லைட் எரியுது. வெளிய வந்தா லைட் ஆஃப் பண்ணுமா இல்லையா? போன் எடுத்துட்டு உள்ள போறீங்க. 4 மணி நேரம் ஆகுது. எதுக்கு பாத்ரூம்குள்ள முத போன் ஷார்ட்ஸ் பாப்பேன். உள்ள போய் ஷார்ட்ஸ் ஹீட்டர் ஆஃப் பண்ணல. ஹீட்டர் கரண்ட் பில் யார் கட்டறாங்க? இப்ப நான் பண்றது மட்டும் தான் அந்த வீட்ல தப்பு. நீங்க பண்றது எல்லாமே தப்பே கிடையாதா? சொல்லுங்க சொல்லுங்க. ரிமோட் நான் போட்டு சொல்லுங்க. 2021 திங்கக்கிழமை பிப்ரவரி மாசம் இதே மாதிரி தான் சாயந்தரம் டேட்டோட சொல்லணும். அந்த பயம் இருக்கட்டும். கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொன்னோம். ஹஸ்பண்ட் ஆயிட்டு ஃபீல் பண்றாங்க. தெரியாம தெரிஞ்சுதான் பண்ணேன். உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எதுக்கு இப்படி அழுதுகிட்டு வர? நீ பொண்ணு என்ன அடிக்கிற அளவுக்கு நீ என்ன வேலை பார்த்த? அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணலாமையா மூக்குல குத்தி அனுப்பியிருக்கா? மூக்குல விடுங்க. நீ கேட்டு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. சொல்லு, நான் சொல்றேங்க. எங்க அக்கா வந்துருந்துச்சு. அக்கா கொஞ்சம் பண உதவி கேட்டுச்சு. சரி சரின்னு நான் கொடுத்து உதவுனேன். கொடுத்துதான் வந்து இவகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் எங்க அக்காவுக்கு பணங்கள் கொடுத்து நானு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன். நானு கேட்டோன்னு என்ன கேட்காம நீ எப்படி கொடுக்கலாம்? நீ சம்பாதிச்சா நீயே முடிவு பண்ணுவியா அப்படின்னு கேவலமா பேசி மூக்குல குத்தி அனுப்பிட்டான். மாமா பரதேசி பண்ணாட புறம்போக்க இத்து போனவன மூஞ்சியால மேலச்சானே. சோறு திங்கறியா இல்ல வாஃபிள் கோன் சாப்பிடுறியாடா? வாஃபிள் அதிக அப்ப சோறு திங்கறமா நடக்கணும்னா என்ன நீங்க திட்டுறீங்க? திட்டாம என்னடா பண்றது? நான் வீட்டுக்கு போறேன். இருடா டயலாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எவனாவது அறிவு இல்லவன் மண்டைக்குள்ள இம்புடோண்டு இருக்கிறவன் கூட பிறந்த தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ காசு கொடுத்தத போய் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவானாடா? சொல்லுவாடா. அதெல்லாம் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும். இப்ப நான் இருக்கேன், எங்க அக்காவுக்குள்ள நான் காசு கொடுத்தேன். அத உங்க மாமியார்ட்ட சொல்லிக்கிட்டா இருந்தேன். வச்சு மெயின்டைன் பண்ணல. என்ன இப்படி காசை கொடுத்துட்டு கொண்டாடிட்டு மறைக்கிறவன் அது தப்பு இல்லையா? உண்மையை மறைக்கிற மாதிரி துரோகம் பண்ற மாதிரி வந்துடாது. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சியா? அப்படின்னா நீ வந்து சொல்லிரு. மூக்குல இல்ல வாயி முகரன்னு எல்லா இடத்துலயும் குத்துவா. வாங்கிட்டு திரி. சரி இருக்கு, நான் வரேன். கொஞ்ச நாள் முடி கொட்டி போயிரும் போ. ஐயோ, இந்த கேவல குரல். மாட்டி விட்டாருப்பா. சொல்லி டயலாக் முடிக்கிறேன். இங்க பாரு, ஏதாவது பேசுற புரியுதா? ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு கோவப்படுறாங்க. இவனுக்கு எப்படி நான் எங்க அக்காவை காசு கொடுத்த மாதிரி தெரிஞ்சு? நான் தான் சொன்னேன் போயிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன மாப்பிள்ளாங்க இந்த மாதிரி மாமா கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லலையா? நீங்க கூப்பிடாம எப்படி இருக்கீங்க அவங்க சொல்லித்தாங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ள அதாவது உங்க அத்தை கிட்ட போய் எல்லா மேட்டரும் சொல்லுவா. அவ என்ன குடிக்கலாம் கேட்க அந்த சீக்கிரட்டையும் நீங்க உள்ள மெயின்டைன் பண்ணல. மாப்பிள்ள இந்த மண்டை இதெல்லாம் பார்க்க எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல உங்களுக்கு? இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா தெரியுமா? உங்க வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்களா? சொந்தக்காரங்க எப்படி உங்க வீடுனா அது நம்ம வீடு, எங்க வீடுனா அது உங்க வீடுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அது உங்க வீடு கிடையாதா? உங்க வீடு கிடையாது. என் மச்சான் என் மாமா மாமனார்லாம் இதுக்கு முன்னாடி
முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் மட்டும் எங்க மாமனாரு ஏன் மாமியாரு அப்படின்னு நான் நினைக்கணும். நீ நினைக்கிறியா? ஏன் நான் நினைக்கலையா? நினைக்கலையா? வேணா விடுமா, அந்த டாபிக் வெளிய டாபிக் போவானா, உள்ள போவானா விட்டு. இதெல்லாம் வந்து இது வார்த்தைகள். நான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு. போட்டோ நல்லா இருக்குல்ல? தேவைதான். ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்தேன். என்ன சந்தோஷமான விஷயத்தை கொண்டு உங்க வந்தீங்க? வீட்ல இருந்து வராங்களே. உங்க வீடு உங்களுக்கு இவ்வளவு பண்ணியும் நீங்க என்னை உங்க வீட்ல ஒரு ஆளாவே மதிக்கலன்னா எதுக்கு இந்த வீட்ல நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? எதுக்கு பழுவுற? சரி எங்க வீடுன்னு சொல்றீங்கல்ல? சரி, நம்ம வீடு என் வீட்ல இருந்து வராங்க, ரைட்டா? இதுக்கப்புறம் நான் என் வீடா சொல்றேன், போதுமா? போ அம்மா கண்ணு. ஏங்க காலையில இருந்து ஓடிட்டே இருக்கீங்க? காலையில என் வீட்ல இருந்து வராங்கல்ல, சொந்தக்காரங்க வராங்கல்ல. உங்க வீடு எங்க? உடனே கிளம்ப சொல்லுங்க. நம்மளே இப்ப எப்படி நம்ம கையில காசு இல்ல, காசு சேர்த்து வைக்கணுங்க. நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். புரியுதுமா? புரியுதா? வரேன்னு சொல்றோம், நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? பெரியப்பா வந்திருக்காரா? பெரியப்பா இல்ல, சித்தி வந்திருக்காங்களா? இல்ல. அந்த ஒரு பையன் இருப்பானே, படிக்கிறானே, அவன் காலேஜ் அங்க காட்டாங்குளத்தூர்ல என் மாமனாரு மாமியார் என் மத்தான். எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? உங்க ஏங்க அப்படி லூஸ் மாதிரியே பேசுறீங்க? எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லாம கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம நடந்துங்க. எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல, நான் அன்னைக்கு சண்டை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்களா? டெஸ்ட் பண்றேன் நான். ஒரு இடத்துல சொன்னதா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பேசாதீங்க. நான் என்ன நான் கூப்பிடுறதுங்க? என் வீடுன்னு நினைக்கிறதா இல்ல அவ வீடுன்னு சொல்றதா? அவங்க எல்லாம் எங்கயோ தீம் பார்க் போகணும்ங்கறாங்க. அது கிடைக்குமா டிக்கெட்? தெரியல, நான் போய் கேட்டுப்பா. சரி போய் பாத்தோம். லூஸ் மாதிரியே இருக்காதீங்க. இப்படி பண்ணு, இருக்க 4 முடி பிச்சிட்டு போட்டு அப்படியே. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புல எத்தனை நேரம் நான் நிக்கிறது? நான் கிளம்பிட்டேன். கிளம்பி பாரு, ரெடியா இருக்கேன் நானு. கிளம்பு முதல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் கிளம்பிடுவேன். கிளம்புங்க. ஏங்க வெட்டியா தானே இருக்கீங்க? வண்டி எல்லாம் கழுவி வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன் நானு. சரி ஓகே இருங்க. இல்ல, வெளி செஞ்சுட்டேன். போ கிளம்பு. போங்கற கிளம்பு. 6 மணிக்கு கிளம்ப சொன்னா 6 ஆயிடுச்சு. இன்னும் நாமாக்கிட்டே இருக்கீங்க. இருங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? நீங்க கிளம்புற மாதிரி ஆம்பளைங்க கிளம்புற மாதிரி பொம்பளைங்க கிளம்ப முடியாது. அப்ப நீங்க முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சீங்க. முன்னாடியே கிளம்ப மாட்டீங்க. என்ன முதல்ல கூட்டி நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. கிளம்பி உட்கார்ந்திருக்கான்ப்பா காலையில இருந்து. கிளம்புங்க. கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா தப்பு. நான் அத சொல்லல, தப்பே சொல்ல. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்ச மாதிரி கிளம்புறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்படி ஆரம்பிச்சா நான் கிளம்புற டைம் கரெக்டா வந்து சேர்ந்துரும்ல. கிளம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சரியா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நானு. அதெல்லாம் எடுத்து வைங்க. வச்சிடுறேன் நானு. கிளம்பு. கரெக்டா இருக்கா? கரெக்டா சூப்பரா இருக்கு. முடியா? கரெக்டா ஓகேவா? ட்ரெஸ் ஓகே. இல்ல என்ன செய்வ? திருப்பி வேற ட்ரெஸ் போட போவியா? ஐயோ சூப்பரா இருக்கு. போமா போ. ஏங்க இருங்க, இன்னும் அந்த முடிய மட்டும். இங்க வா. ஆமா இங்க வாமா. இங்க வா சொல்றேன். தேவையில்லாம நீ எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்க. யாரு சண்டை வளக்குறா? நீ சண்டை வளர்க்குற. ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்ல. நீ ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. வாய மூடு. வாய மூடு. இருச்சலா இருக்கு எனக்கு. என் வாய்ஸ் எரிச்சலா இருக்கா உங்களுக்கு? எரிச்சலா இருக்கு. கேக்கும்போது சுகமா இருக்குன்னு சொன்னா தெரியாம சொல்றேன் நானு. சரியாம சொல்லிட்டேன். காது கேக்குறானே நானு. பேசக்கூடாது. சாமி பேசுறா. நீ என்ன கேளு நீ. ஓ சரி என்ன கேளு. அப்படி சரி போங்க பேசுங்க. போங்க போங்க. சோஃபாலையும் இல்ல. தேடுறாரு. ரிமோட்டா கண்டுக்க மாட்டோமே. தட்டான்னு போறேன் வரேன் எடுக்கிறேன்னு என்ன ஏதுன்னு கேக்குறானா? சாமியை காணும். டிஃபரெண்ட் இல்ல. உங்ககிட்ட கேட்டா கிடைக்கும், கேட்ட கூடாது. எரிச்சலா இருக்கு எனக்கு. வரேன், கிளம்பி வரேன். எரிச்சலா இருக்கு, மண்டை இருக்கு. தூத்த போய் டம்மு நிறுத்திக்கலாமான் இருக்கு. கண்ணாடி எல்லாம் உடைக்கலாம் போல இருக்கு. கார் இப்ப சாவி கிடைக்கலன்னு வச்சுக்க. கண்ணை உடச்சி காரை குளுத்துறேன் நினைக்கிறேன். குளுத்துறேன் வேறடா இருக்கு. ஏதோ வேணடா இருக்கு. இவ்வளவு கத்துறேன், ஏதோ பண்றேன். இப்ப நீ இருக்கல்ல, இதே மாதிரி லைஃப் லாங் இருந்துக்க. என்கிட்ட நீ பேசவே வேணாம். ஏன் பேச வேணாம்? வேணாங்கற நான் எதுக்கு அப்புறம் பேசுறேன்? யார் பேச கூடாதுன்னு சொன்னது? யார் நீ பேச? நீ தானே பேச மாட்டேங்கறனே. நீ டார்ச்சர் பேசாம டார்ச்சர் பண்ணி. என்ன டார்ச்சர் பண்ணி? நான் எங்க டார்ச்சர் பண்ணேன்? வீடு பண்ணிருக்க. சாவி தள்ளி இருக்க. எடுத்து கொடுக்க கூடாதா? மனசு இல்ல உனக்கு. கல் நெஞ்ச காரி. டேபிள் மேல தான இருக்கு சாவி. ஆமா. கொல்ல கூடாதா? சாவியை தேடி நான் ஆதிக்கிட்டு இருக்கேன். பேச கூடாதுன்னு சொன்னீங்கல. பேச கூடாதுன்னு சொல்றப்ப நான் எதுக்கு சாவி எடுத்து தூக்கல நம்மளுக்கு எனக்கு வேணாம். எனக்கு எது வேணாம். வாழ்க்கையே வேணாம். எனக்கு வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. எனக்கு வெறுத்து போச்சு. எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. செத்துறீங்களா?
நீங்க சாவி தானே இந்த தானே சும்மா இருங்க. நீங்க ரியலைஸ் பண்ணணும் தானே நான் அப்படி உங்ககிட்ட பேசாம இருக்கேன். இனிமே நீங்க என்கிட்ட எரிச்சலா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல பேசினா. கோவப்படுங்க, அப்பெல்லாம் தூக்கி எரியாதீங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குல்ல, அழுகாதீங்க. அழுகுறத பார்த்தாலும் ஹர்ட்டிங்கா இருக்கு. நீங்க திட்டுற நினைச்சா வெறுப்பா இருக்கு. சாவி அழுகாதீங்க. கண்ணை தொடச்சிட்டு போங்க. ஆபீஸ்ல ஏதாவது கேட்க போறாங்க. உங்களுக்கு நான் என்னமோ வேற ஆள் மாதிரி சனிக்கிழமை வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நான் வரேன். எந்த நாய் வந்திருக்கு உங்களை கூட்டிட்டு போக? குமார் வந்திருக்கான். குமார் நாய் வந்திருக்கான். அந்த குமார் நாய்க்கு என்ன மரியாதை கேக்குறேன்? என்ன வெளியதான் சத்தமா பேசினா அந்த நாய் கேட்டுருமா? குமார் நாய் நாய் நாய். சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைய பத்தி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல, டேய் நீங்க யாரும் சுதாகர் கால் பண்ணிடாதீங்கடா, அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் நம்ம போடுற பிளான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு கிராக் அரை மெண்டல் பிளான சொதப்பல்ல விட்டுருவான்னு உண்மையை கூட சொல்லிட்டாங்க. இல்ல ஏதாவது உலகிட்டு என்னை பத்தி பேசுவாங்க. நான் மட்டும் உங்களுக்கு வந்து போகணும்னு பேசணுமா? எப்படி உனக்கு தெரியும்? ஏன் உன் போன்ல தான் வாட்ஸ்அப் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் குரூப்ல நான் பாத்துட்டேனே. அந்த நாய்க்கு என்ன மரியாதை கேக்குறேன். அவன்கிட்ட வந்து எனக்கு வக்காலத்து வாங்குறீங்க. அவன் ஏதோ ஜாலியா போட்டுருப்பான். அத அப்போ வந்து என்ன திட்டினா நீங்க ஜாலியா இருக்கீங்க. என்ன போய் உனக்கு அதான் புரிஞ்சுக்கிட்ட. நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்ல. நீ பாரு, நான் அத போய் அவன் சும்மா என்ன கலாய்க்கிறதுக்காக சும்மா அப்படி போறாங்க. நான் பொண்டாட்டி ஆனா அதெல்லாம் தப்பு. கரெக்ட், நீங்க என்கரேஜ் பண்றீங்க. அப்படி தப்பு. அப்ப நீங்க குரூப்ல போடுங்க, மெசேஜ் போடுங்க, ரிப்ளை நான் போடுறேன். நாய் நான் சொல்றேன். நான் குமார் நாய் சொல்றேன். திட்டுங்க அவனை. திட்டி நாய் குமார் நாய் புறம்போக்கு நாய். அப்படி திட்டு டெலீட் பண்றேன். அன்னைக்கே சொன்ன டெலீட் பண்ணாம வச்சிருக்க ஒரு நாய். குமார் என்ன வீட்ல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க. கிளம்பு, டைம் ஆகுது எங்களுக்கு. டைம் ஆச்சு. கிளம்பு. இது என்னன்னு? அல்வா கிளம்பு, நான் போயிட்டேன். நீ பைக் ஸ்டார்ட் பண்ணு. எனக்கே அல்வா குடுக்குறான் பாத்தியா அவன்? அவன் இனிமே வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க இனிமே எங்கேயுமே போக கூடாது. சனிக்கிழமை பிளானே உங்களுக்கு கிடையாது. சரி சரி. கல்யாணம் பண்ணும்போது குடிக்கிற பழக்கமே எல்லாம் எப்பயாவது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப டெய்லி போறீங்க. நீங்க சாட்டர்டே தானே? என்ன சாட்டர்டே? சரி சரி, போயிட்டு நான் வரேன். எப்போ வருவீங்க? 10 மணிக்கு வரேன். 7 மணிக்கு வந்துருங்க. ஏய் இப்ப மணி 6:30, 7 மணிக்கு போய் வருது. 7 இருக்குனா போய் வாங்க, உட்கார்றதுக்கு டைம் ஆகும். அவங்க கூட உட்கார்றது ஜாலியா இருக்குதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் கூட இருக்கதா இரிட்டேட்டிங் இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. என் கூட சாட்டர்டே அதுவும் 10 மணி நான் 9 மணிக்கு வரேன். 7-8க்கு வந்துருச்சு. போன் கால் பண்றேன். சரி போ. அம்மா ஏங்க எனக்கு ஒரு இது சொல்லுங்க. என்ன நைட் என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க உனக்கு என்ன விருப்பமா செஞ்சு நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இல்லம்மா, உனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இல்லங்க, நீங்க சொல்றது தானங்க செஞ்சு தர முடியும். சும்மா நான் எனக்கு பிடிச்சத நான் உங்களுக்கு செஞ்சு தர முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது என்ன அரைச்சேன் புளிச்சிருக்காது. சப்பாத்திக்கு குருமா வைக்கணுங்க, டைம் ஆகுமே. கஞ்சி காய்ச்சி வச்சிரு. கஞ்சி எனக்கு ஒல வைக்க தெரியாதுங்க. வடிக்கிறப்ப நீங்க வடிக்கிறீங்களா? உனக்கு என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. தோசை மதியம் தானே மாவு அரைச்சேன். சரிம்மா, சப்பாத்தி போட்டுரு. குருமா வைக்கணுமே. கஞ்சியும் வைக்க தெரியலங்கற. கோதுமை தோசை ஊத்திரு. கோதுமை தோசை ஊத்திரு. சரி ஓகேங்க. தோசை கோதுமை மாவை வந்து கரைச்சு ஊத்தலாம். அப்படிதான் தோசை மாதிரி. தெரியாதா? கோதுமை தோசை பாத்து இது மாதிரி பண்ணது இல்லையே. யூடியூப் பார்த்து பண்றேன். யூடியூப் பார்க்காதமா, குழப்பிடுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கோதுமை தோசை போடுவாங்க. உனக்கு என்ன முடியுமோ செய்யுமா. நீ செய். உனக்கு என்ன ஏதாவது செய். என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களை நான் போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்புறம் எதுக்கு சொல்ற? மேகி கடைக்கு போக சொல்றது என்ன? வாங்கி தாங்க சாப்பிடணும். கடையில சாப்பிட்டு போமா பேசாம. கரெக்ட். என்னங்க பண்றது? கடையில போட்டு சாப்பிடுற. மாசத்துல 15 நாள் ஆர்டர் போட்டு காசு 15 சரி, நீ ஏதாவது செய்ய. நான் செய்யறேன். அந்த தோசை ஊத்தி தரேன். ஓகேவா? சரி தோசை ஊத்து. முதல்ல சொன்னேன். பேசி இப்ப திருப்பி தோசை. ஏங்க நாளைக்கு மதியம் என்னங்க சாப்பிடுறீங்க? ஐயையோ. சாப்பாடு எனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணாம். அந்த உலகமே எனக்கு வேணாம். வேற எங்கேயாவது போறேன். சாப்பாடு விஷயம் யோசிச்சே மண்டை வழியா இருக்கு. நான் வளர்றேன். பால்கனில இருந்து குதிச்சிட்டாரு. உப்புமா வைக்கலாம்னு இருக்கேன். போய் ரவை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ரவை வாங்கிட்டு ப்ளீஸ். போயிட்டு வாங்க. டக்குனு வந்துருங்க. தண்ணியை ஊத்தி வச்சிட்டேன். இந்தாமா. டபுள் ரோஸ்டடா? டபுள் ரோஸ்டட் தானே? தெரியுமா? வாசிப்பீங்களா? பிராண்டட் நான் பாப்பேன். சரி ஓகே. என்ன? வெங்காயம் வாங்கிட்டேங்க. கடுகு வாங்கிட்டேங்க. செத்துருவான்டா மிஸ். கருவேப்பிலை வாங்கிட்டேங்க. கருவேப்பிலாம் பண்ணலாமா? இல்லங்க, கருவேப்பிலை தாங்க அந்த உப்புமாவுக்கு டேஸ்ட். அப்படியே மறந்தேன். கறி லீஸ் தான். அப்படியே மறந்தேங்க நான்.
என்ன என்ன மறந்த இவரு உப்மா நீ பாத்திருக்கியா? உப்மாவுக்கு தேவை தக்காளி, வெங்காயம், கருவேப்பிள்ளை, ரவை எல்லாம் தேவை. எதுவுமே இல்லாம உப்மா செய்யறேன்னு வந்து நிக்க நீங்க. என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கு இல்ல எல்லாமே லிஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்ல நான் பார்த்து கடையில வாட்ஸ்அப்ல பாத்துட்டு நான் வாங்கியாச்சு போதும் இல்ல வாங்கியாச்சு. ஏதோ மறந்தேன், அது என்னங்கறத மறந்துட்டேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஹஸ்பண்ட் பாவங்கள்னு போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட்னாலே பாவம் தான். அதான் ஆமா ஆமா, அந்த கடைக்கு அனுப்புறத வந்து நான் மறந்துடுவேன் ஒரு சில இதெல்லாம் திருப்பி இல்ல, இது இன்னைக்கு நேரத்துல இல்ல, எப்பவும் இருக்கிறது தான். வீட்டுல இருக்கும் போது அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதான் வெளில போகும்போது கேட்பேன், ஏதாவது இல்லையா வாங்கணுமா அப்படின்னு கேட்பேன். ஒன்னும் இல்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது இல்ல இது இல்ல, நான் தான் சொன்னல அன்னைக்கு சொன்னல, இன்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, அதை இன்னைக்கு சொல்லணும் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும். அது அந்த மாதிரிதான் செமையா இருந்தது. இது அப்படியே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுது. எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா வீட்லயும் நடக்கும். கிட்டத்தட்ட இதுதான் மேக்சிமம் அப்படிதான் நடக்கும். ஆமா, அந்த சண்டை போட்டுக்கிறது அதுல சுதாகர் பேசுற மாதிரி இருக்கு. இங்க அப்படி கிடையாது, போடுறதும் நான் தான் பேசுறது. அதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்